நந்தகுமார் சார் டேப்ஸை பற்றி பேசுனாங்க, பென்ஷன் திட்டத்தை பற்றி. பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமுல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி யார் சார் சொன்னது? அதாவது அவர் அதிமுக ஆதரவாக தான் பேசுகிறார். அவர் பொதுவான ஆள்னா கூட அதிமுக. அப்போது இல்லை, இந்த இஷ்யூவில் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எந்த இஷ்யூவில்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இஷ்யூ இல்ல என்டிஏ ஸ்ட்ரென்தன் ஆகிறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு. ஒரு நிமிஷம். இப்போ அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்க வந்தா கொடுப்போம்னு சொல்லிட்டு போராட்ட காலத்துல போயிட்டு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா பேசினது யாரு? இல்ல அதிமுகவா பேசினாங்க? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அப்ப அண்ணா தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது திமுக கொடுத்ததா அதிமுக? ஒரே ஒரு நிமிஷம் சார்ட்ட நான் கேட்கிறேன். இந்த வார்த்தை அதனால தான் கேட்டேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமுல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். யார் சொன்னது? நீங்க சொல்லுங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை சார், உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும் சார். அது வந்து திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில போட்டாங்களா சார்? ஒரே ஒரு எப்ப சார் அறிவிச்சாங்க? இல்ல, இப்ப நான் சொன்ன வார்த்தையை கேளுங்க. இல்ல சார், நீங்க திமுக வாக்குறுதி கொடுத்தது முன்னாடியா இதுக்கு அப்புறமா? இல்ல, திமுக வாக்குறுதி போராட்ட களத்துல போய் ஐயா ஸ்டாலின் சொன்னது இதுக்கு முன்னாடியா இதுக்கு அப்புறமா? சரி இருங்க. இல்ல இல்ல, அது சொல்லுங்க சார். 1 ஏப்ரல் 2025 மத்திய. சரி இருங்க. சரி ஒரு நிமிஷம். கடைசியா ப்ராமிஸ் பண்ணது யாரு சார்? ஒரு நிமிஷம். நீங்க இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்த ஜெயலலிதா, அதுக்கு பின்னால ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க 2016 கொடுத்துட்டு இப்போ திமுகவுக்கு கஜானால என்ன இருக்குன்னு தெரியாது, அவங்க ஆட்சிக்கு வரும். ஆனா இவங்க தான் அப்படியே சொன்னீங்க சார். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. சரி இருக்கிறேன். ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இவரும் அமைச்சரா தானே இருந்தாரு, எல்லாரும் சேர்த்தானே சொன்னாங்க. குழு அமைச்சாங்களா? அது இவங்களுக்கு மறந்து போயிருக்கும். இல்ல சார், அவங்க செய்யலன்னா அதிமுகவும் மக்கள் தோக்கடிச்சாங்க. ஒரு நிமிஷம். இப்ப திமுகவும் செய்யலங்கறனால தான் மக்கள் தோக்கடிக்க போறாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல ஒரே விஷயம். இப்ப திமுகவை இல்ல திமுகவை தோற்கடித்து சொல்றது யாரு? இல்ல திமுகவை தோற்கடித்து வந்து அதை ஏன் தாண்டி போறாருன்னு இல்ல. ஒருவேளை அரசு ஊழியர் ஜெயலலிதா குறியிட்டு சொல்ல அதிமுக வருதுன்னா அதிமுக செய்ய போதா? சொன்னதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதிமுக செய்ய போதா? சார் செய்ய போறாங்களா இல்லையாங்கறது கேள்வி இல்ல. சரி இருங்க நந்தகுமார். சரி இருங்க நந்தகுமார். அவர் திமுக செய்திருக்கிறது. திமுக செய்யல. பழைய ஓய்வூதிய திட்டமும் டாக்ஸ். சரி இருங்க நந்தகுமார். பழைய ஓய்வூதிய திட்டமும் டாக்ஸ் ஒண்ணா? யாராவது இதுக்கு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? சரி இருங்க. பழைய ஓய்வூதிய திட்டமும் டாக்ஸும் ஒண்ணும் சொல்ல முடியுமா? சரி இருங்க, அவர் பேசிரட்டும். நீங்க நியாயப்படுத்த முடியும் சுகுணா? இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த செய்யல அப்படின்னு சொன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்தால் செய்யணும்னு அவர் சொல்றாரா? அவர் சொல்லலையே சார். இருந்தாலும் என்ன அவர் சொல்லலையே சார். சரி இருங்க நந்தகுமார். அவர் முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லி செய்யலங்கறது பிரச்சனை. சரி சொல்லி செய்யலங்கறது பிரச்சனையே இப்போ. சரி ஓகே சார், இவ்வளவு நேரம் கத்துனீங்க. நான் பேசையில ஒரு வார்த்தை கூட ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. சரி, குழுவும் போட்டாரு. குழு அறிக்கை சாந்தசிலா தலைமையில் குழு போட்டாங்க. அந்த அம்மா விலகிட்டாங்க. டிஎஸ் ஸ்ரீதர் தலைமையில் குழு போட்டாங்க. அறிக்கை கொடுத்துச்சு. அதுக்கு பின்னால் 2 வருஷம் உட்கார்ந்துருந்தார். அதை அமுல்படுத்தணும் போராடினவங்கள காலை உடைச்சார் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன கேட்குறேன்னா, இது பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஓய்வூதிய திட்டத்தில் இதை விட பெட்டர்னு எதையாவது சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டார். நான் கேட்குறேன், யூபிஎஸ்ல 8.2 என்ன சொல்லுதுன்னா, காசெல்லாம் கொடுத்தாலும் அது ஓய்வூதியம்னு கூட சொல்லல, பே அவுட்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். அதுக்கு உத்தரவாதம் நான் தர முடியாதுன்னு சொல்கிறான். 8.2 யூபிஎஸ்ல ரூல்ஸ். நான் என்ன கேட்குறேன், என்னைனால முடிஞ்சதை அமுல்படுத்துறேன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. போராடுறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வருது. சரி, நான் கொடுப்பேன்னு சொன்னதை அந்த காலத்தில் கொடுங்கன்னு கேட்டபோது அறிக்கையை வாங்கி வச்சுட்டு காலை உடைச்சி ஜெயிலில் போட்டவர் போய் கேட்பாராம், நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு. ஆனால் அவர் தான் பறிச்சவர்.
எப்போ இந்தியா முழுவதும் 1/1/2004 இருந்து யாரு சார் மத்திய அரசு? சரி இருங்க 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 ஒரு நிமிஷம் மத்திய இருங்க. அரசு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லட்டும். நந்தகுமார் ஏன் இருங்க. இருக்கீங்க? நந்தகுமார் இல்ல, நந்தகுமார் இல்ல, நந்தகுமார் இருங்க. முடிச்ச உடனே பேசட்டும். இப்ப சொல்லுங்க நீங்க. நந்தகுமார் சரி, இருங்க. எல்லா இடத்துலயும் எப்ப அமல்படுத்துனாங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் தெரியல இல்ல கொஞ்சம் கேளுங்க. இருங்க, இருங்க. கொஞ்சம் நந்தகுமார் கேளுங்க. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு பேசிட்டே இருங்க, இருக்கீங்க. இருங்க. இப்படி பேசாதீங்க. சரி, கனகராஜ் 1/1/2004 இருந்து அமல்படுத்துனாங்க. ரைட். தமிழ்நாட்டுல எப்ப அமல்படுத்துனாங்க? 1/4/2003 இருந்து. முன்கூட்டி அமல்படுத்தினது செல்வி ஜெயலலிதா. சரி. பறிச்சது கழுத்தை நெரிச்சது செல்வி ஜெயலலிதா. தர்றேன்னு சொல்லிட்டு அதை கேட்டவனை அடிச்சு உள்ள போட்டது எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன கேட்கலான்னா முழுமையா ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்கலாமே தவிர நாங்க சொல்லவே இல்லை, நீ சொன்னதை ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்கல்ல. நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு நயா பைசா கூட அதுல இருந்து கொடுக்காத எடப்பாடி பழனிசாமியும் ஏடிஎம்கேயும் அரசு ஊழியர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் போய் கேட்பாங்க. ஆமான்னு அவங்க ஏமாந்து நிற்பாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாருன்னா அவர் ஏமாறத்தான் செய்வாரு. அவங்களே மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. நன்றி நந்தகுமார். இல்ல இப்ப இவர் சொன்னது பூரா ஹிஸ்டரிய சொல்றாரு. இந்த ஹிஸ்டரிக்கு அப்புறம் தான் போய் இன்னொரு ஹிஸ்டரிய ஐயா ஸ்டாலின் எழுதிட்டு வராரு அந்த போராட்ட காலத்துல. அவங்க எல்லாம் கொடுக்காததை நான் கொடுக்கிறேன், கொடுக்கலனா பாருங்க உங்களுடைய அடையாள சான்றிதழ் தான், நீங்க கோட்டைக்குள்ளார வாங்க, கோட்டைக்கு என்ன என்னுடைய ரூம்குள்ளார டைரக்டா வரலாம். இதை சொன்னது யாரு? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா ஸ்டாலின் போய் இந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. அப்ப இப்ப கடைசியா நடத்துறத சொன்னவங்க ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்காம இப்ப போய் ஜெயலலிதா அம்மையார் கேள்வி கேட்க முடியுமா? என்ன விதமான நியாயம் இது? அப்போ இது நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா சொல்லும்போது செலக்டிவா சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க விட்டுட்டு சொல்றது ஏற்புடையது இல்ல. கேட்க மாட்டாங்களா? இப்ப இன்னைக்கு ஐடியாலஜி கொடுத்ததே யாரு சார்? இதுக்கு இந்த ஐடியா கான்செப்ட் வந்ததே யாருனால? மத்திய அரசாங்கத்தினால. மத்திய அரசாங்கத்துல யார் கூட்டணியில் இருந்தா? அப்போ ஒரே ஒரு நிமிஷம். அப்போ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம். 1/1/2004 ஆட்சி பொறுப்பில் இருந்தது யாரு? இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருந்தா? சொல்லுங்க சார். 1/1/2004 மன்மோகன் சிங், வாஜ்பாய் அரசாங்கம் தான் 2003 டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க 1/1/2004 சொன்னோன்னு இவங்க 1/1/2000 அதாவது 1/4/2003 இருந்தே அமல்படுத்துறாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே பேசிட்டாங்க. என்னுடைய கேள்வி கடைசியா சொன்னது யாரு? அது எப்படிங்க? அரசு ஊழியர் சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு முதல்வருக்கு நன்றி சொல்லியாச்சு. இதுல ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்தால் உறுதியே இல்லாத பென்ஷன் இன்னைக்கு உறுதி செய்திருக்கிறது அரசு. இதுல ஏதாவது அதிருப்தி இருந்தால் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது இப்ப இன்னைக்கு டிடிவியும் வைகோன் பேசும்போது ஒரு சமூக வாக்கு மாறுறது ரொம்ப சுலபமா இல்ல ஐடியாலஜிக்கல் வாக்கு மாறுறது சுலபமா? அப்ப ஐடியாலஜிக்கல் வாக்கு தான் மாறாது. காஸ்டிசத்துல இருக்கிறவங்க எப்படி வேணா மாறலாம். அடுத்தது இப்ப செக்குலருங்கிற மாதிரி பேசுனாங்க. இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சூடோ செக்குலரிஸ்டா இருக்காங்க, அவங்க பியூர் செக்குலரிஸ்டா இல்ல. இன்னைக்கு ஹைகோர்ட்னுடைய ஆர்டரை நீங்க ஏன் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு தான் கேள்வியே ஒழிய ஒரு பாரதிய சொன்னதையோ இல்ல இந்து முன்னணியை சொன்னதையோ ஏன் எக்ஸிக்யூட் பண்ணலங்கிறது கேள்வி இல்ல. அதுக்கப்புறம் கண்டெம்ப்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 2 நீதிபதிகள் கொண்ட குழுவும் வருது. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்றீங்க? அந்த ஜுடிஷியரி சிஸ்டத்தையே ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இவர் RSS ரவுடியா நீதிபதியான்னு சொல்ற அளவுக்கு புத்தகத்தை போட்டு அதை பறிமுதல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அப்ப இதெல்லாம் செக்குலரிசமா? இன்னைக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துறது யாரு? 80% எங்க கட்சியில இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னது யாரு? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு செக்குலரிசமா இல்லையா? இதுதான் செக்குலரிசமா? இது அதனால சொல்றேன் இது சூடோ செக்குலரிசம். சூடோ செக்குலரிசமா இருக்கும்போது கட்டாயமா இந்த மாதிரி இடத்துல திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கானா? இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக வெளிப்படையா அவங்க சொல்றாங்க இறை நம்பிக்கை உள்ளவர்கள்னு. ஆனா நீங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டே நீங்க சூடோ செக்குலரிஸ்டா இருக்கீங்க. இது இன்னைக்கு தீபத்தை ஏத்தணும்னு வந்த தீர்ப்புக்கு பதிலா இன்னைக்கு மைனாரிட்டிகளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருந்தா இல்ல மெஜாரிட்டி எல்லாம் பாதிச்சு படுறாங்க அவங்க கோச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றாம விட்டுருக்குமா? ஒரு 10 கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது. 10 செகண்ட் மணிப்பூர்ல நீதிமன்றம் எதுக்கறதா மணிப்பூர் போகாதீங்க. நம்ம தமிழ்நாடு இஷ்யூவை பேசலாம். தமிழ்நாடு இஷ்யூவை பேசலாம். இல்ல நீங்க ஒரு கோர்ட் ஆர்டர்னு சொல்லி அமல்படுத்துறதுனால 2.5 வருஷம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான இதுவே உங்ககிட்ட இல்லப்பான்னு சொல்லிச்சு. அப்ப ஏதாவது ஒரு நீதிபதி
தன்னுடைய வரம்பை மீறி 2 நீதிபதி சொன்னதை தாண்டி ஒருத்தர் சொல்றாருன்னா இது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஜட்ஜ் என்ன ஃபைண்டிங் கொடுக்கறாங்க இந்த மாதிரி அநீதியின்மை வரணும் அது அரசாங்கத்தால தான் வரும்னு அந்த ஃபைண்டிங் கொடுக்கறாங்க அதையும் ஐயா கனகராஜ் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அங்க அவர் மேலயா வந்தது? சரி சார் ஜட்ஜினால தான் வந்தது. ஜட்ஜினால தான் வருது. ஜட்ஜ் தான் திட்டமிட்டு அதை செய்கிறார்.